இனிமேல் நீ அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் கொஞ்ச நேரம் போய் பார்த்தீங்கன்னா 4 மணி உட்காந்து ஒரே ஆர்டிஸ்ட் ஜோக் பண்ணி சிரிச்சுன்னு அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் சீரியஸா இருக்கும். ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் சாமி கொடுத்தது தான். இனிமேல் அனுபூதி வந்து விட்டால் அதற்கு பிறகு அது நம்மை இட்டு கொண்டு செல்லும். அதற்கு பிறகு நாம் அதை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மை பிடித்து மேலே அழைத்து கொண்டு வரும். அந்த நேரத்தில் குருநாதர் சீடலை ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. இல்லைன்னா அதே தீவிரமா இருந்தா அவங்க கடகடன் அடுத்து அனுபூதி நிலைக்கு மேலே விபூதி நிலைக்கெல்லாம் போய் கடகடன் போய் கிளம்பி போயிடும் இல்லையா? அதனால அவங்க உடனே ரிலாக்ஸ் பண்ணி தான் விடுவாங்க. அது போல சாமிகள் இங்க வந்து கூட என்ன சொன்னார், இங்க அங்க மாமரத்தண்டை உட்காந்துப்போ நம்ம அன்பர்கள்லாம் சூழ்ந்து அப்ப நான் சொன்ன வாரம் ஒரு நாள் இப்ப நான் இப்ப பாக்குறேன் இல்லையா உங்களை, அப்ப நான் சொன்ன சாமிகள் வந்துட்டு போயிட்ட உடனே மாசம் ஒரு நாள் தான் பார்க்க போறேன், மாசம் ஒரு நாள் நம்ம பார்த்தா போதும், நீங்களே ஒரு நாள் செலக்ட் பண்ணீங்க, பௌர்ணமி பார்க்கலாமா இல்ல அமாவாசைக்கு பார்க்கலாமா இல்ல ஆங்கில தேதி முதல் நாள் பார்க்கலாமா தமிழ் தேதி முதல்ல பார்க்கலாமா இல்லைன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், நான் கொடுத்த ஆப்ஷன் நீங்க முடிவு பண்ணி. ஆனா மாசம் ஒரு வாட்டி தான் பார்க்க போறேன். அப்புறம் சாமி நீங்க வந்தோடனே நம்ம அன்பர்லாம் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எங்க கூட வந்தவங்க கேட்டா வாரம் ஒரு வாட்டி தான் வெளியே வர்றாரு. ஆமா அதனால சாமி நீங்க வந்து போனோம்னா மாசம் ஒரு வாட்டி தான் வர போறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாமி சொன்ன சாமி ஓப்பனா சொன்னாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அந்த சாமிகள் அவ்வளவு இறங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தாசரு நீங்க நான் எனக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. ஆமாம்மா ஒரு தனிமை விரும்பி இங்க போறேன், நான் ஆர்வமா பாக்குறேன். சாமி அவங்க பார்த்து தாசரு நீங்க விட்டுறக்கூடாது, தினமும் வந்து அவரை பார்க்கணும். நீங்க விட்டுட்டா அவருக்கு இந்த உலகத்துல ஆக வேண்டியது எதுவுமே கிடையாது. அவர் வந்து கிளம்பி நிம்மதியா தியானம் பண்ணி கிளம்பி போயிடுவாரு. அதனால நீங்க விடக்கூடாது, தினம் வந்து பார்க்கணும் சொன்னாரு. குருநாதர் சொல்லி இன்னமும் நான் செய்யாத இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான், தினம் வந்து பார்க்கணும்னு சொன்னதை. இன்னும் அவரு கேட்டாங்க சாமி தான் சொல்லிட்டாரு, சரி நான் ஒன்னா மாசம் ஒரு நாள்ன்றத திரும்ப பழைய மாதிரியா வாரம் ஒரு நாள் பார்க்கலாம். தினம்லாம் நம்மளுக்கு தாங்காது. தினம் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதெல்லாம் அது நிறைய வசதி வாய்ப்புகள் வரும். தினம் வந்தீங்கன்னா அது தினம் வர ஆசிரமம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்பவுன்னா வருவாங்க மக்கள். அப்போ எப்போ பார்த்தாலுமே திறந்துதானே வைக்கணும். ஒரு சாமியார்னா அப்ப பார்த்தாலும் போட்டு பூட்டி வச்சுன்னு அவங்களும் ஏதோ பொட்டியில் நகை நட்டு வச்சுன்னு காப்பாற்றி வைக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? அடையா நெஞ்சும் அபயம் என்ற சொல்லும்னு சொல்லுவார் சாமி. அடையா நெடு இனிமேல் நீ அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் கொஞ்ச நேரம் போய் பார்த்தீங்கன்னா 4 மணி உட்காந்து ஒரே ஆர்டிஸ்ட் ஜோக் பண்ணி சிரிச்சுன்னு அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் சீரியஸா இருக்கும். ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் சாமி கொடுத்தது தான். இனிமேல் அனுபூதி வந்து விட்டால் அதற்கு பிறகு அது நம்மை இட்டு கொண்டு செல்லும். அதற்கு பிறகு நாம் அதை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மை பிடித்து மேலே அழைத்து கொண்டு வரும். அந்த நேரத்துல குருநாதர் சீடலை ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. இல்லைன்னா அதே தீவிரமா இருந்தா அவங்க கடகடன் அடுத்து அனுபூதி நிலைக்கு மேலே விபூதி நிலைக்கெல்லாம் போய் கடகடன் போய் கிளம்பி போயிடும் இல்லையா? அதனால அவங்க உடனே ரிலாக்ஸ் பண்ணி தான் விடுவாங்க. அது போல சாமிகள் இங்க வந்து கூட என்ன சொன்னார், இங்க அங்க மாமரத்தண்டை உட்காந்துப்போ நம்ம அன்பர்கள்லாம் சூழ்ந்து அப்ப நான் சொன்ன வாரம் ஒரு நாள் இப்ப நான் இப்ப பாக்குறேன் இல்லையா உங்களை, அப்ப நான் சொன்ன சாமிகள் வந்துட்டு போயிட்ட உடனே மாசம் ஒரு நாள் தான் பார்க்க போறேன், மாசம் ஒரு நாள் நம்ம பார்த்தா போதும், நீங்களே ஒரு நாள் செலக்ட் பண்ணீங்க, பௌர்ணமி பார்க்கலாமா இல்ல அமாவாசைக்கு பார்க்கலாமா இல்ல ஆங்கில தேதி முதல் நாள் பார்க்கலாமா தமிழ் தேதி முதல்ல பார்க்கலாமா இல்லைன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், நான் கொடுத்த ஆப்ஷன் நீங்க முடிவு பண்ணி. ஆனா மாசம் ஒரு வாட்டி தான் பார்க்க போறேன். அப்புறம் சாமி நீங்க வந்தோடனே நம்ம அன்பர்லாம் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எங்க கூட வந்தவங்க கேட்டா வாரம் ஒரு வாட்டி தான் வெளியே வர்றாரு. ஆமா அதனால சாமி நீங்க வந்து போனோம்னா மாசம் ஒரு வாட்டி தான் வர போறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாமி சொன்ன சாமி ஓப்பனா சொன்னாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அந்த சாமிகள் அவ்வளவு இறங்க சொன்னாரு. அந்த மாதிரி தாசரு நீங்க நான் எனக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. ஆமாம்மா ஒரு தனிமை விரும்பி இங்க போறேன், நான் ஆர்வமா பாக்குறேன். சாமி அவங்க பார்த்து தாசரு நீங்க விட்டுறக்கூடாது, தினம் வந்து அவரை பார்க்கணும். நீங்க விட்டுட்டா அவருக்கு இந்த உலகத்துல ஆக வேண்டியது எதுவுமே கிடையாது. அவர் வந்து கிளம்பி நிம்மதியா தியானம் பண்ணி கிளம்பி போயிடுவாரு. அதனால நீங்க விடக்கூடாது, தினம் வந்து பார்க்கணும் சொன்னாரு. குருநாதர் சொல்லி இன்னமும் நான் செய்யாத இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான், தினம் வந்து பார்க்கணும்னு சொன்னதை. இன்னும் அவரு கேட்டாங்க சாமி தான் சொல்லிட்டாரு, சரி நான் ஒன்னா மாசம் ஒரு நாள்ன்றத திரும்ப பழைய மாதிரியா வாரம் ஒரு நாள் பார்க்கலாம். தினம்லாம் நம்மளுக்கு தாங்காது. தினம் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதெல்லாம் அது நிறைய வசதி வாய்ப்புகள் வரும். தினம் வந்தீங்கன்னா
அது தினம் வர ஆசிரமம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்பவுன்னா வருவாங்க மக்கள். அப்போ எப்போ பார்த்தாலுமே திறந்து தானே வைக்க. ஒரு சாமியார்னா அப்ப பார்த்தாலும் போட்டு பூட்டி வச்சுன்னு அவங்களும் ஏதோ பொட்டியில் நகை நட்டு வச்சுன்னு காப்பாற்றிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? அடையா நெஞ்சும் அபயம் என்ற சொல்லும்னு சொல்லுவார் சாமி. அடையா நெடு